ஆட்டையம்பாளையத்தைச் சேர்ந்த சோமசுந்தரம் திருப்பூரில் பனியன் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். 2017ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்காக தனியார் நிதி நிறுவனத்தில் 20,80,000 ரூபாய் கடன் பெற்று மாதந்தோறும் 19,990 ரூபாய் தவணை தொகையை சரியாக செலுத்தி வந்துள்ளார். எனினும் கடந்த ஜனவரி மற்றும் மே மாத தவணை செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோமசுந்தரத்தின் வீட்டிற்கு வந்த நிதி நிறுவன ஊழியர்கள் இது கடனில் உள்ள வீடு என சுவற்றில் பெயிண்டால் எழுதி மிரட்டியுள்ளனர். தகாத வார்த்தையெல்லாம் பேசி ரொம்ப சத்தம் போட்டு அக்கம் பக்கத்தில் பார்க்கிறபடி அசிங்கப்படுத்துறபடி ரொம்ப அவதூறாக சட்டவிரோதமாக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. நிதி நிறுவன ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்கே தலைமையிலான கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ளது. இலங்கையில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமார திசாநாயக்கே வெற்றி பெற்று புதிய அதிபராக பொறுப்பேற்றார். ஆனால் அவரது கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் போதிய உறுப்பினர்கள் இல்லாததால் அவர் நாடாளுமன்றத்தை கலைத்ததைத் தொடர்ந்து புதிய உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வியாழக்கிழமை நடைபெற்றது. 225 இடங்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவை என்ற நிலையில் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய மக்கள் சக்தி கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலிலும் பெரும்பான்மை பெற்றுள்ளது. அதன்படி தேர்தலில் 159 இடங்களில் அனுரகுமார திசாநாயக்க கட்சி வெற்றி வாகை சூடியுள்ளது. மட்டக்களப்பை தவிர மற்ற அனைத்து தமிழர் பகுதிகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது. 40 இடங்களை கைப்பற்றிய நிலையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை சஜித் பிரேமதாசவின் SJP கட்சி பெற்றுள்ளது. ரணில் விக்ரமசிங்கேவிற்கு 5 இடங்கள், ராஜபக்சே கட்சிக்கு 3 தொகுதிகள் மட்டுமே கிடைத்துள்ளன. இலங்கையில் முதல் முறையாக 2 மலையக பெண்கள் MPக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி இருவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தையை சமரச தீர்வு மையம் தள்ளி வைத்தது. 2009ஆம் ஆண்டில் நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்திக்கு திருமணமான நிலையில் இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். கருத்து வேறுபாடு காரணமாக 15 ஆண்டுகால திருமண உறவில் இருந்து விலகுவதாக நடிகர் ஜெயம் ரவி அறிவித்தார். இதனையடுத்து தனது மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு சென்னை 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரிலும் அவரது மனைவி ஆர்த்தி காணொலி மூலமாகவும் ஆஜராகினார். அப்போது இருவருக்கும் இடையிலான பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்றத்தில் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக உடனே இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஜெயம் ரவியிடம் 10 நிமிடங்கள் சமரச அடுத்த ஆண்டு IPL கிரிக்கெட் போட்டிகளில் ஆடவுள்ள வீரர்களுக்கான ஏலத்தில் 574 வீரர்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. 18வது IPL போட்டிகளுக்கான ஏலம் வருகின்ற 24, 25ஆம் தேதிகளில் சவுதி அரேபியாவின் ஜட்டா நகரில் நடைபெற இருக்கிறது. இந்த ஏலத்தில் பங்கேற்க இந்திய வீரர்கள் 1165 பேர், வெளிநாட்டு வீரர்கள் 409 பேர் பதிவு செய்திருந்தனர். பதிவு செய்யப்பட்ட 1574 வீரர்களில் 1000 வீரர்களின் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. இந்நிலையில் 574 பேராக இந்த பட்டியல் சுருக்கப்பட்டுள்ளது. இறுதிக்கட்ட பட்டியலும் வெளியாகியுள்ளது. குறைக்கப்பட்ட பட்டியலில் 366 இந்திய வீரர்கள், 208 வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே இடம் பிடித்துள்ளனர். இறுதி செய்யப்பட்ட 574 வீரர்களில் இருந்து 70 வெளிநாட்டு வீரர்கள் உள்ளிட்ட 204 வீரர்கள் மட்டுமே ஏலத்தில் எடுக்கப்பட உள்ளனர். 7 ஆண்டுகளாக உண்மை குற்றவாளி யார் என தெரியாமல் இழுத்து கொண்டிருக்கும் கொடநாடு கொள்ளை வழக்கில் எதிர்த்தரப்பு சாட்சியாக எடப்பாடி பழனிசாமியிடம் ஏன் விசாரிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவை சுழன்றடித்த சூறாவளிதான் கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம். 7 ஆண்டுகள் ஆன நிலையிலும் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் ஒளிந்திருக்கும் மர்ம முடிச்சுக்கள் இன்று வரை அவிழவில்லை. 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவு கோடநாடு எஸ்டேட் பாதுகாவலரான ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டு அங்கிருந்த முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது தொடர்பாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஷோலூர் மட்டம் பகுதி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் சயான், மனோஜ், தீபு உள்ளிட்ட பலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இது தொடர்பான வழக்கு நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியான VK சசிகலா, எஸ்டேட் மேலாளர் நடராஜன் உள்ளிட்டோரிடமும் விசாரிக்க உத்தரவிடக் கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீபு, சதீசன், சந்தோஷாமி ஆகியோர் நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதேபோன்று தெஹல்கா இதழின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் வீடியோ ஒன்றை வெளியிட்டு
அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அடுக்கினார். இந்த நிலையில் தீபு, சதீசன் உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் எஸ்டேட் மேலாளர் நடராஜனிடம் மட்டும் விசாரணை நடத்த அனுமதி அளித்த நீலகிரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் வி.கே. சசிகலா, எடப்பாடி பழனிசாமி ஆகியோரிடம் விசாரிக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் நீலகிரி மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி தீபு, சதீசன், சந்தோஷசாமி ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். அதில் கோடநாடு எஸ்டேட்டில் காணாமல் போன பொருட்கள் எவை எவை என்பது பற்றி சசிகலா மற்றும் இளவரசிக்குத்தான் தெரியும் என்றும், புலன் விசாரணை குழு வெளிப்படையான விசாரணை நடத்தவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் முக்கிய குற்றவாளிகளை விட்டுவிட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் வி.கே. சசிகலாவுக்கு தொடர்பு இருப்பதாக வாதிட்டார். மேலும் நீலகிரி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்ததால் நீதிமன்ற நடைமுறைகளை தவறாக பயன்படுத்தி முதலமைச்சருக்கு சம்மன் அனுப்ப முடியாது எனவும் நீலகிரி நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். ஆனால் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மேல் விசாரணை நடைபெறுவதாக கூறினார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இல்லாத நிலையில் கோடநாடு வழக்கில் எதிர்தரப்பு சாட்சியாக ஏன் அவரை விசாரிக்க கூடாது என கேள்வி எழுப்பி வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். கோடநாடு வழக்கில் தொடக்கத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமி மீது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் குற்றஞ்சாட்டி வரும் நிலையில் நீதிமன்றமும் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்துவது பற்றி கருத்து தெரிவித்திருப்பது கோடநாடு வழக்கில் புதிய திருப்பமாகியுள்ளது. திமுக ஆட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்திருப்பது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அரியலூர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் நடந்த முதலீட்டாளர் மாநாட்டால் ஏற்பட்ட பயன்களை புள்ளி விவரத்தோடு கூற முடியுமா என சவால் விடுத்திருக்கிறார். அரியலூர் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஜெயங்கொண்டம் நகராட்சிக்கு உட்பட்ட மகிமைபுரத்தில் 130 ஏக்கர் பரப்பளவில் அமையவுள்ள புதிய சிப்காட் தொழிற்பேட்டைக்கும், இந்திய தொழிற்பேட்டையில் 1000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவுள்ள தைவானைச் சேர்ந்த டீன் சூஷ் குழுமத்தின் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கும் அடிக்கல் நாட்டினார். இந்த தொழிற்சாலை மூலம் 15,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வாரணவாசி கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் பாலூட்டும் தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 76,705 பெண்கள் பயன்பெறுவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் அங்கன்வாடியில் அமைக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்து உணவு காட்சியை பார்வையிட்ட முதலமைச்சர் உணவுகளை சுவைத்தார். குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தின்பண்டங்களை வழங்கியதுடன் குழந்தைகளையும் கொஞ்சி மகிழ்ந்தார். இதையடுத்து அரியலூர் அருகே உள்ள கொல்லாபுரத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் 87 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 119 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து 2 மாவட்டங்களைச் சேர்ந்த 21,862 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் அரியலூரில் 101 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், பெரம்பலூரில் புதிய வெங்காய விற்பனை மையம் உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் திட்டங்களின் செயல்பாட்டை தானே முன்னின்று கவனிப்பதாக கூறினார். திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க, ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை. ஒரு சிலர் இருந்தாங்க அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி அப்படியா டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க.
நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை அதிகரித்துள்ளதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனவும் சாடினார். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். மேலும் அதிமுக ஆட்சியில் நடந்த முதலீட்டாளர் மாநாடு மூலம் கிடைத்த பயன் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர், இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களையும் விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன், அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதன் பின்னர் பெரம்பலூர் சென்ற முதலமைச்சர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட அமைச்சர்களும் உடன் இருந்தனர்.